கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரியவர். உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். சிறியவனை அவர் புலிதிலிருந்து அவர் உயர்த்துகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. நாளைய தினத்தில் வர நாட்களில் நீங்களும் உங்கள் குடும்பமும் மிகுந்த ஆசீர்வாதமாக இந்த பூமியில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் போகிறீங்க. சரியா? சோர்ந்து போகாதீங்க, விசுவாசிங்க. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக செய்ய போகிறார். இந்த ஜீவாத்துக்கான வசனத்தை கேட்போமா? அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருங்கள். நம்பிக்கை. யோபு சொல்கிறாரு, என்ன வரட்டும் என் வாழ்க்கையில், எது வந்தாலுமே நான் ஆண்டவர் மேலேயே நம்பிக்கையாக இருப்பேன். நான் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் விடவே மாட்டேன். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்களும் போராட்டங்களும் வரும்போது நம்பிக்கை இழந்துடக்கூடாது. பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போதுதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை அதிகப்படுத்தணும். சரியா? நீங்கள் 3 வாலிபர்களை தானியேல் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் போய் வாசித்து பாருங்கள். போராட்டம் வருகிறது, பிரச்சனை வருகிறது, மரண கட்டுகள் சூண்டு கொள்ளுது. அப்போ தான் அவங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்துச்சு? ஒரு சிலையை வணங்கலைன்னா ராஜா சொல்கிறாரு, உங்களை நாங்கள் எரிகிற அக்னி சூளையில் போட போகிறோம். எவ்வளோ பெரிய காரியம்! எப்படி அவங்க சிலையை வணங்க முடியும்? ஜீவனுள்ள தேவன் அறிந்த அவர்கள் அவங்க சொல்லிட்டாங்க, முடியவே முடியாது, நாங்கள் கர்த்தரை தான் நம்பி இருப்போம். என்ன நடந்துச்சு? தீச்சூளையில் போட்டாங்க. அப்புறம் அவங்கள தீயில அழிய விடவே இல்லை. எவ்வளோ பெரிய தேவன்! இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது நான் அழிய மாட்டேன். என் தேவன் என்னை காப்பார், என் தேவனை நடத்துவார், இந்த இடத்துல என்னை உயர்த்துவார். இந்த நம்பிக்கை நமக்கு உண்டாகணும். இன்றைக்கி போராட்டத்தில் இருக்கிறீங்களா? வியாதியில் இருக்கிறீங்களா? நஷ்டத்தில் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. நான் வெளியே வருவேன், எனக்கு விடுதலை கிடைக்கும், நான் மேன்மை அடைவேன், நான் உயர்த்தப்படுவேன், வழக்குகளை சந்திக்கிறேன், வழக்கில் எனக்கு நல்ல முடிவு வரப்போகுது. நம்புவீங்களா? கர்த்தரையே நம்பி இருப்பீங்களா? வேறு எங்கேயும் போகாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வனே, ஆமாண்டவரே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பதை குறித்து யோபுடைய வாழ்க்கையை வைத்து பேசினீங்களே, நன்றி தகப்பனே. நீ நல்லவர். யாரெல்லாம் சூழ்நிலை எதிராக இருக்கிறதே, மோசமாக இருக்கிறதே, என்ன செய்யலாம் என்று அப்படியே துக்கத்தோடு வேதனோடு இருப்பாங்கன்னா, இந்த நேரம் கர்த்தர் மேல் நம்பிக்கையை அதிகப்படுத்தட்டும். கர்த்தரே நம்பி இருக்கட்டும். எங்களுடைய பிள்ளைங்களை விடுதலையாக்கிருங்க, அதிசயம் செய்திருங்கப்பா. இனி சோதனைகள் போதும், இனி நெருக்கங்கள் போதும், இனி உபத்திரங்கள் போதும். இன்றைக்கே விடுதலை உண்டாகட்டும். மாற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பெரிய காரியத்தினை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்கார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வதைப் போல எல்லாவற்றும் அந்த சுகமாயிருந்து சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, திருமண நாளை காண்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் பலுகி பெருகட்டும். குடும்பமாய் சாட்சியாய் கர்த்தருக்கு எழும்பட்டும். குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கட்டும், ஆராதிக்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு கமெண்டில் ஜெப குறிப்புகளை அனுப்பி இருக்கிற, இன்னும் அனுப்ப போகிற எல்லாருக்காக உம்மிடத்தில் நான் மன்றாடுகிறேன். தகப்பனே, நான் மன்றாடுகிறேன். உம்மை நம்பி ஜெப குறிப்புகள் அனுப்பி இருக்கிறாங்க. இது உம்முடைய சமூகத்தில் நம்முடைய ஊழியக்காரன் தெரியப்படுத்துகிறேன். நீர் கண்ணோக்கி பார்த்து பரலோகத்திலிருந்து நன்மைகளை அனுப்பி கொடுத்துருங்க, அதிசயங்களை செய்திருங்க, சாட்சிகளை எழுப்பிடுங்க, ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்புங்க. நாங்கள் கமெண்டில் போட்ட ஜெப குறிப்பின்படி தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார்ன்ற ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தாரும். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிவிட்டீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.